தற்போது கிடைத்த அண்மை செய்தி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் 9 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களையும் அவர்களது மீன்பிடி உபகரணங்களையும் உடனடியாக விடுவித்திட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 22ஆம் தேதி அன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது அரங்கேறியிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்கதையாகி வருகிறது என்றும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை மத்திய அரசு காண வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜூலை 22ஆம் தேதி வரை 250 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருடைய மீன்பிடி படகுகள், மீன்பிடி உபகரணங்கள் என பலவும் சுமார் 175 படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் என பலவும் அவர்கள் வசம் இருக்கக்கூடிய நிலையில மீனவர்களையும் மீன்பிடி உபகரணங்களையும் உடனடியாக விடுவித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கின்றார். கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.